Bismillahirrahmanirrahim. A.M. Ramzan, Voice of Mardur, Secretary. தற்போது வாய்ஸ் ஆஃப் மருதூர் சொல்ல வருகின்ற செய்தி, சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பள்ளி வாசலில் தற்காலிகமாக இடம்பெற்றிருக்கின்ற இடைக்கால ஒரு நிர்வாக சபை சம்பந்தமானது. கடந்த 2014 ஆண்டிலிருந்து ஒரு நிரந்தர நிர்வாகம் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பள்ளி வாசலில் இயங்கி கொண்டிருந்த நிலையில் 2024 ஆண்டு வையம் ஹனீஃபா சார் அவர்கள் மரணித்ததின் பிற்பாடு ஹிப்பத்துல் கரீம் சார் அவர்கள் தலைமையை பொறுப்பேற்று அந்த சாய்ந்தமருது ஜும்மா பள்ளி வாசல் நிர்வாகம் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. கடந்த 10 ஆண்டு காலமாக ஒரு நிரந்தர நிர்வாகம் இல்லாமல் எங்களது இந்த சாய்ந்தமருது பிரதேசம் தவித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு நிரந்தர நிர்வாகம் இல்லாமல் எந்த ஒரு முறையான விடயங்களையும் கையாள்வதில் பாரிய சிக்கல்கள் காணப்படுகின்றன. சுமாராக எங்களது சாய்ந்தமருது ஜும்மா பள்ளி வாசலுக்கு 84 ஏக்கர் காணி இருக்கின்றது. அந்த காணியை தற்போது வந்திருக்கின்ற இடைக்கால நிர்வாகமோ அல்லது அங்கு பணிபுரிகின்றவர்களுக்கோ யாருக்குமோ அதன் அடிப்படை A to Z எதுவுமே தெரியாது. காணி 84 ஏக்கர் இருக்கின்றது. கோடிக்கணக்கில் எங்களதிடம் சொத்து இருக்கின்றது, கடைகள் இருக்கின்றது. இவ்வாறான சொத்துக்கள் எங்களது சாய்ந்தமருது ஜும்மா பள்ளி வாசலுக்கு இருக்கின்றது. அதனை சரியான முறையில் நெறிப்படுத்தி எங்களது ஊரை வளம் பெற செய்ய ஒரு நிரந்தர நிர்வாகம் வந்தால் மாத்திரமே அதனை செய்ய முடியும். இடைக்கால நிர்வாகங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலால் அவர்களால் செலவு செய்யவோ அல்லது அதை நிர்வகிக்கவோ ஒரு திறன்பட அதை ஊரை வலுப்பெற செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஆகவே ஒரு நிரந்தர நிர்வாகம் எங்களுக்கு தேவை என்றே எங்களது சாய்ந்தமருது பிரதேச மக்கள் மிக நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்துக் கொண்டு வருகின்றனர். அரசாங்கத்துக்கு கடந்த 2024 ஆண்டும் நாங்கள் ஒரு வையம் ஹனீஃபா சார் மரணத்தின் பிற்பாடும் ஒரு நிரந்தர நிர்வாகம் வேண்டும் என்றும் வக்ஃபு சபையிடம் இன்சார்ஜ் ஆஃப் சாய்ந்தமருது ட்ரஸ்டி அண்ட் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரையும் கொழும்புக்கு வக்ஃபு சபை அழைத்திருந்தார்கள். அழைப்பின் பேரில் நிரந்தர நிர்வாகம் ஒன்றை போட்டு தாருங்கள் என்று ஹிப்பத்துல் கரீம் தலைமையாக இருந்து கொண்டும் அங்கே அவர் பணிப்புரை விடுத்திருந்தார். அதுவும் தட்டி கழிக்கப்பட்டு விட்டது. வக்ஃபு சபை என்பது தற்போது ஒரு சுயாதீனம் இல்லாமல் ஒரு அரசியல் பின்பலத்தோடு இயங்குவதாகத்தான் எங்களுக்கு சந்தேகம் வருகின்றன. காரணம், இந்த பிரதேசங்களில் இலங்கையில் எல்லா பள்ளி வாசல்களிலும் இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக எமது சாய்ந்தமருது பிரதேசத்தில் கடந்த 10 வருடமாக ஒரு நிரந்தர நிர்வாகம் இல்லாமல் இருக்கின்றது. எனவே ஒரு நிரந்தர நிர்வாகம் இல்லாமல் அந்த ஊரை அபிவிருத்தி செய்யவோ அந்த ஊரில் இந்த பள்ளியின் சொத்துக்களை பராமரிப்போல பாரிய சிக்கல் காணப்படுகின்றது. தற்போது இந்த விடயத்துக்கு வருவோம். கடந்த 2025 ஆண்டு 2ஆம் மாதம் 16ஆம் தேதி 42 பேர் போட்ட ஒரு இடைக்கால நிர்வாகம் உருவாக்கப்படுகின்றது. அது யாரால் என்று பார்த்தால் ஒரு அரசியல்வாதியினால், அதுவும் எமது பிரதேசத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி அழுத்தத்தின் காரணமாக 42 பேர் கொண்ட ஒரு நிர்வாகம் இடைக்கால நிர்வாகமாக வருகின்றது. வந்து அவர்கள் திறன்பட செய்வார்கள் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலால் அவரால் செயற்பட முடியவில்லை. அவர்களுக்கு ஒரு 3 மாச காலம் அவகாசம் கொடுத்தும் அவர்கள் ஒரு நிரந்தர நிர்வாகத்தை தெரிவு செய்யுமாறு விளங்கல். அப்ப உள்ளுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளால தலைவர் உட்பட செயலாளர் உட்பட 3 பேர் இடைக்காலமாக நிறுத்தி வைப்பதற்கு எத்தனித்த போது அவர்கள் தாமாகவே அந்த பதவிக்கு எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் ரிசைன் செய்கின்றார்கள். அவர்களின் பெருந்தன்மை அவர்கள் ரிசைன் செய்கின்றார். அதன் பிற்பாடு ஒரு தலைமைத்துவம் ஏற்கப்படுகின்றது, அதுவும் நடத்தப்படுகின்றது. நாங்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மக்களுக்கு என்னவென்றால் அதுக்கு புறவு வந்ததும் ஒரு அரசியல் தலையீடும் காரணமாக தற்போது அவர்களின் காலம் 1 வருட காலம் கொடுக்கப்பட்டு 1 வருட காலம் முடிவடைந்ததன் பிற்பாடு தற்போது ஒரு 29 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட் அன்ஒபிஷியலாக வெளியிடப்பட்டுள்ளது. சாய்ந்தமருது பிரதேச செயலாளருக்கு டெக்ஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதனை நாங்கள் பார்ப்போமானால் அதிலும் கடந்த இடைக்கால நிர்வாக சபையில் இருந்த 15 பேருக்கு மேற்பட்டோர் 20க்கு மேற்பட்டோர் அந்த வந்திருக்கின்ற 29 பேரையும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்ப
ஒரு கோர்ட் வந்துட்டு தீர்ப்பளிச்சிருக்குது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, சென்ற இடைக்கால சபையில் இருந்த யாரையுமே பரிந்துரை செய்யாமல் அமைக்க வேண்டும் என்று வக்ஃபு சபைக்கு வலியுறுத்தியும், வக்ஃபு சபை தற்போது அதனை மீறி ஒரு லிஸ்ட் ஒன்றை, புதிய லிஸ்ட் 29 பேர் கொண்ட லிஸ்டை அனுப்பி இருக்கின்றது, அன்அபிஷியல். நாங்கள் ஆர்டிஐ அடித்திருக்கின்றோம். நாங்கள் பிரதேச செயலாளருக்கு, இந்த ஊரின் ஜனாதிபதியாகத்தான் ஒரு பிரதேச செயலாளர் காணப்படுகின்றார். இந்த ஊரின் பல அபிவிருத்தி வேலைகள், இந்த ஊரில் உள்ள முக்கியமான தீர்மானங்களை எடுப்பவர் ஒரு பிரதேச செயலாளர். அவர் ஒரு ஜனாதிபதி வர வேண்டும் என்றால், இல்ல அரசு அதிகாரி வர வேண்டும் என்றால், ஒரு போலீஸ் அதிபர் வர வேண்டும் என்றால் முன்கூட்டி அறிவித்தல், பெர்மிஷன் எடுக்க வேண்டும் பிரதேச செயலாளருக்கு. அந்த அளவுக்கு அதிகாரம் உள்ள ஒரு பிரதேச செயலாளர் இடம் கோரிக்கை விடுக்கப்படுகின்றது, ஒரு இன்டீரியம் பொடி ஒன்று தாங்கன்னு சொல்லி. பிரதேச செயலாளர் 9 பேர் கொண்ட ஒரு இன்டீரியம் பொடியை அனுப்புகின்றார் வக்ஃபு சபைக்கு. அந்த லிஸ்டுக்கு என்ன ஆனது என்று அவருக்கு கூட தெரியவில்லை. ஆர்டிஐ மூலமாக கேட்டிருக்கின்றோம். அந்த லிஸ்டும் வரும். ஆகையினால் தற்போது 29 பேர் கொண்ட லிஸ்ட் அனுப்பப்பட்டிருக்கின்றது வக்ஃபு சபையிலிருந்து. வக்ஃபு சபை மீறி இருக்கின்றது. 29 பேர்ல 20 பேருக்கு மேற்பட்டார்கள் சென்ற முறை இடைக்கால நிர்வாக சபையில் இருந்தவர்கள். அதிலும் குறிப்பாக இந்த முறை பிரஜாசக்தி மெம்பர் கூட அதில் 4 பேர் உள்ளடங்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறானால் ஒரு அரசியல் பின்புலம் இதில் மிக தெளிவாகவும் வெளிப்படையாகவும் வேலை செய்கின்றது என்று பார்க்கும்போது, நாங்கள் அரசாங்கத்தை மிகவும் மதிக்கின்றோம். ஒட்டுமொத்த நாட்டிலும் இந்த அரசாங்கத்தை மக்கள் ஏற்று பெரும்பான்மையாக வாக்களித்து ஒரு நீதமான ஆட்சி, சுயாதீனமான முறையில் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாடு முன்னேற்ற பாதையில் போய்கொண்டிருக்கின்ற போது, இப்படியான சில அதிருப்தியான விஷயங்களை இந்த அரசாங்கத்தின் பங்காளர்களாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையாளுகின்ற விதம் மிகவும் கவலையை தருகின்றது, மனதிற்கு வேதனை அளிக்கின்றது. காரணம், மக்கள் தற்போது குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சாய்ந்தமர பிரதேசத்தில் அண்மை காலமாக இடம்பெறுகின்ற இந்த அனர்த்தத்தின் போதும் நாங்கள் இந்த பள்ளிவாசலில் எந்த விதமான ஒரு செயற்பாடும் இல்லாமல் இருந்தது. நாங்கள் பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், நலன்புரி ஊரின் நலம் விரும்பிகள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த அனர்த்தத்தின் போதும் நாங்கள் கலெக்டிவாக வேலை செய்து நிறைய, எங்களுக்கு கிட்டத்தட்ட 2-3 கோடி ரூபாய் பெறுமதியான நாங்கள் உலர் உணவு பொருட்கள், பாசுகள் அனைவற்றையும் சேகரித்து நாங்கள் களமிறங்கி செய்தோம். பள்ளிவாசல் நிர்வாகம் எங்களுக்கு மேலால் வந்து அதனை நாங்கள் பள்ளிவாசல் ஊடா செய்ய வேண்டும் என்று விரும்பினோம், ஆசைப்பட்டோம். எங்களோட ஊருக்கு பெருமை தேவை வேண்டும். பட் நிர்வாகம் என்ன செய்யுது என்று பார்த்தால், எந்த விதமான ஆக்கப்பூர்வமான விடயங்களும் செய்யாமல் சுயநலமாக அவர்கள் அரசியல் பின்புலத்தினால் வந்த காரணத்தினால் அவர்களுக்கு பேர், கௌரவம், மதிப்பு, வேற வேற அவங்களுக்கு தேவை என்பதை வலியுறுத்தி தான் தற்போது அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி. மௌலவி சொன்னார், ஒரு பள்ளிவாசலுக்கு வர வேண்டிய நிர்வாகிகளின் தன்மை என்ன என்றை அறிந்தால் அவர்கள் முதலாவது அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். 4 விஷயம் சொன்னார் மௌலவி. முதலாவது அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும், மறுமை நாளுக்கு பயப்பட வேண்டும் முதலாவது. 2வது அவர் தொழுகையை நிலைநாட்டியவராக இருக்க வேண்டும். 3வது சக்காத் கொடுக்க வேண்டியவராக இருக்க வேண்டும். 4வது அவரு யாருக்கும் பயப்பட போறாரு, யாரை தவிர, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட போறாரு. இது 4 குவாலிட்டியும் இருக்கிறார்கள் தான் நிர்வாகத்துக்கு வரணும். இவங்க நிர்வாகத்துக்கு வரக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, அரசியல் பின்புலம், பண பின்புலத்தை வைத்துக் கொண்டு பேருக்கும் புகழுக்கும் வர எத்தனைக்கின்றார்கள். இந்த 4 குறிப்பிட்ட 4 விடயத்தையும் நம்மளிடம் இருக்கின்றதா என்று நீங்கள் சுய விசாரணை செய்து கொண்டு இந்த பள்ளிக்குள் கால்வீங்கள். இறை இல்லம் அல்லாஹ்வின் மாளிகை, அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம் இறை இல்லம். இந்த இறை இல்லத்திலே நீங்கள் விளையாட துவங்கினால் நாளை மறுமையிலே உங்களுக்கு நிரந்தர நரகம் என்பது ஹதீஸாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். எங்களிடம் பல அத்தாட்சிகள் எல்லாமே இருக்குது. இப்ப கோடை வயலேட் பண்ணிருக்கிறாங்க. 29 பேரை வச்சு கண்டெம் ஆஃப் கோர்ட்டுல நாங்க கேஸ் ஃபைல் பண்றோம். எப்படி சொன்னா, எங்கட இன்றைக்கு ஃபெக்ஸ் வந்திருக்குது. எங்கட லோயர் வந்துட்டு நாளைக்கு அவர் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டார். கேஸ் வந்துட்டு அப்பீல் கோர்ட்ல வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல 2011 2020 19ஆம் தேதி ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. அதனால நாங்க தகுந்த சட்ட நடவடிக்கைக்கு எல்லாம் தயாராக இருக்கின்றோம். கொண்டம கோர்ட்டுகளை கொண்டு போவோம். சரிதான். இடைக்கால நிர்வாக சபை வந்தால் அதுக்கு நாங்க அதை நிப்பாட்டுறதுக்குரிய தடை உத்தரவும் நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்து கொண்டிருக்கோம். காரணம் என்னென்றால், மக்கள் ஊரில் சரியான குழப்பம், மக்கள் பேதலித்து கொண்டு தற்போது குழப்பத்தை இவங்க உண்டு பண்ணி மக்களுக்கு என்ன செய்யறது தெரியாமல், நிர்வாகம் சரியாக இயங்காமல் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. சோ அவர்கள் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் இவர் இந்த பள்ளிவாசலின் பிள்ளை என்று எல்லாருமே செல்லமாக அழைப்பார்கள். அவரிடம் மற்றும் நாங்கள் பள்ளிக்காக போராடிய எங்களிடம் மக்கள் இவ்வாறு
புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கடந்த வெள்ளிக்கிழமை கூட பள்ளிவாசலுக்கு இதனை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம். அதனை மீறி தற்போதான இந்த செயற்பாடானை நாங்கள் வன்மையாக கண்டிருக்கின்றோம். எந்த அரசியல் பின்புலமும் அல்லாத ஒரு சுயாதீனமான முறையில் இயங்கக்கூடிய ஒரு நிர்வாகம், இடைக்கால நிர்வாகம், ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் ஃப்ரேம் கொண்டு பண்ணி வக்பு சபை அதனை துல்லியமாக நிரந்தர நிர்வாகம் ஏற்படுத்தி தர ஒரு இடைக்கால சபையை உருவாக்க வேண்டும். அந்த இடைக்கால சபை சுயாதீனமான இடைக்கால சபையா இருப்பதற்கு தகுதியான ஒரு அந்த பொடியை போடுறதுக்குரியால் தான் பிரதேச செயலாளர். அவர் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் அவர் ஊரில் உள்ள முக்கியமான ஆக்களோட கலந்து ஆலோசித்து மசூரா பண்ணி ஒரு நல்ல ஒரு சபையை அவர் செஞ்சிருக்க என்று சொல்லியிருக்கார். 9 பேர் அனுப்பியிருக்கார். அந்த லிஸ்டுக்கு என்ன ஆனது என்பதை நாங்கள் மீண்டும் கேட்கின்றோம். ஆகவே தற்போது இருக்கின்ற 29 பேர் அன்ஒபிஷியலாக வந்திருக்கின்றது. இவர்கள் பாரம் எடுக்கும் பட்சத்தில் பாரிய குழப்பத்தை மீண்டும் ஏற்படுத்துவதற்கு ஒரு இதாக அமையும் என்பதை நாங்கள் சொல்லி, ஒரு சுயாதீனமான முறையில் தான் இந்த சாய்ந்தமருது பள்ளிவாசலுக்கு ஒரு இன்டீரியம் பொடி வர வேண்டும். அவர்களும் குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒரு நிரந்தர நிர்வாகத்தை எல்லா 17 மஹல்லாக்கள், கிட்டத்தட்ட ஒபிஷியலாக 15 மஹல்லா இருக்குது சாய்ந்தமருது ஜும்மா பள்ளி கீழ். அந்த 15 மஹல்லாவிலையும் இருந்து ஒரு 3 பேரோ 4 பேரோ தெரிவு செய்து எல்லா பிரதேசத்தில் எல்லா இடத்திலும் மூல முடுக்கு எல்லாத்தில் இருக்கிற கல்விமான்கள், புத்திஜீவிகள், வசதி படைத்தவர்கள், மீனவ சமூகம், எல்லா சமூகத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிறந்த ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி ஒரு நிரந்தர நிர்வாகத்தை வேண்டும் என்ற மக்களும் விரும்புகின்றார்கள், நாங்களும் விரும்புகின்றோம். எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது என்னென்று சொன்னால், இந்த பள்ளிவாசலில் நிறைய சொத்துக்கள், நிறைய காணிகள் இருக்கின்றது. இதனை நிர்வகிப்பதற்கு ஒரு நிரந்தர நிர்வாகமே வேண்டும். இடைக்கால நிர்வாகம் எந்த விதமான செயற்பாடுகளையும் செய்ய முடியாது. எனவே நிரந்தர நிர்வாகத்தினூடாகத்தான் எங்களுடைய ஊரில் இருக்கின்ற இந்த ஊரை அபிவிருத்தி செய்வதற்கு ஊரின் தலைமை பள்ளி, ஒரு ஊரின் ஒரு முக்கியமான பிரதான இந்த ஊர் அபிவிருத்தி அடைய வேண்டும், இந்த ஊர் செழிக்க வேண்டும் என்றால் எங்களது தலைமை பள்ளி இலங்க வேண்டும், செழிக்க வேண்டும். அந்த தலைமை பள்ளி செழித்தால் தான் எங்கட ஊரும் வளர்ச்சி பெறும், எங்கட ஊருக்கும் இந்த வரக்கத்து இறங்கும் என்ற இது இறை இல்லம். இந்த இறை இல்லத்தில்